கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமா, உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஜீவன் வந்தது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசித்த சங்கீதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு எப்பொழுதுமே ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, ஆண்டவரை சும்மா கொஞ்சம் ஆராதிக்கிறது, கொஞ்சம் தொழுது கொள்றது இல்ல. அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு நிற்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை எப்படி துதிக்கணும்னு வேதம் சொல்லுகிறதுனா, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். ஆமென். ஆண்டவர் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அது நம்மை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. சகல துதிக்கு பாத்திரராகிய அவருக்கே துதியும் கனமும் செலுத்த கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் 8ஆம் வசனம் கடைசியில சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோட கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? We praise you Jesus. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், பரிசுத்தம் உள்ளவர். நல்ல விடுதலையோடு கர்த்தரை உயர்த்தும் இந்த கால வேளையில கர்த்தர் ஜீவனோடு நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. அவருக்கே துதிகளை செலுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. We praise you Jesus. சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகத்துவம் உடையவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னதமான தெய்வம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. எங்களை தாங்கி ஏந்தி வழி நடத்த, எங்களை விடுதலையாக்க, எங்களுக்கு அற்புதம் செய்ய உமக்கு நிகர் ஒருவருமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. We praise you Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எஸ், there's none like you Father. நீர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர்.
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம்.
பிரசன்னம் ஆலயத்திலே உலாவிக் கொண்டு இருக்கிறது. தேவன் உலாவுகிற இடத்துல விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு காரியத்துல நாம நினைவுல வைக்கணும். என்னன்னா, நம்ம கர்த்தரை உயர்த்த வருகிறோம். எந்த மனுஷனுடைய புகழ் பாட நம்ம வரல, கர்த்தருடைய நாமத்தையே உயர்த்த வருகிறோம். ஹல்லேலூயா. யார் ஆராதனை நடத்துறாங்கன்றது முக்கியம் இல்ல, நம்ம யாரை ஆராதிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அவர்தான் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு விதமும் அற்புதமானது. ஹல்லேலூயா. அதை விவரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஞாபகம் வச்சிருந்தாங்களோ இல்லையோ, ஆனா அவர்களுக்கு விரோதமா எழும்பின பெலிஸ்தியர் சொல்றாங்க, இவர்கள் தேவன் செங்கடலை பிளந்து இவர்களை நடத்தினார், யோர்தானை பிளந்து நடத்தினார்னு சொல்லி கர்த்தருடைய மகத்துவத்தை புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் எதையெல்லாம் செய்தார் என்று ஒருவேளை உங்களுக்கு அதை ஞாபகம் இல்லாம போகலாம். ஆனா உங்களுடைய சத்துருக்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களை நடத்தின விதம், கர்த்தர் இவர்களை நடத்தின விதம் அற்புதமானது, விவரிக்க முடியாதது. Oh, thank you, Jesus. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்ன ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என்ன ஆதாரமே. தாவீதினிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை அவர் நம்ம வாழ்க்கையில செய்வார். அவர் ஏந்தினார், சுமந்தார், இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்க தரிசனங்கள் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தீரே, இனிமேலும் அவர் அதிசயங்கள் செய்ய உண்மையுள்ளவர். சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நடத்திடுவீர் இனிமேலும் இயேசுவை, எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் எங்களை நடத்தினவர் இனிமேலும் கடைசி வரை முடிவு பரியந்தம் எங்களை நடத்த வல்லமை உடையவர். எங்கள் சூழலை இது
எப்படி நடக்கும், இது என்னவாய் முடியும்னு சொல்லி ஏக்கத்தோட ஒருவேளை நாங்கள் இருந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நீரே. கரங்களை அசைத்து சொல்லுவோம், எங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்கிறவர் அவன் ஏகோவா ஈரேவா, ஏகோவா ஷம்மாவாய் கூடவே இருக்கிறார். கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலையில the Lord is with you. He is with you as a mighty warrior. Oh, உன் சத்துருக்கள் சரி கட்டங்களை காண மட்டமாக உன்னோட கூட இருக்கிறார். ஒவ்வொரு மேல இறங்குவீரா அவனுடைய வல்லமை எங்கே, அங்க விடுதலை உண்டு. எஸ் எனக்கு ஒரு தேவ பிள்ளையே ஆராதனை வேலைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மகிமையின் தேவ பிரசன்னம் மாம்சமான யாவர் மேலும் நாமே ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். உன் துக்கம் மாறும், உன் கண்ணீர் மாறும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை நிரப்ப வல்லமையுள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஐசா சாப்டர் 60 verse 22. யாராவது ஒருத்தர் வாசிங்க. சரி, தெரியாமல் சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறீங்க. சேர்ந்து வாசித்துலாமா? 22ஆம் வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். ஒரே நிமிஷம் கண்களை மூடி தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வரலப்பா, உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. வார நாட்கள் முழுவதும் மனிதனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்களுக்கு தேவை. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் தீவிரமாய் செய்கிறவர். நம்ம ஆசீர்வாதத்தை தாமதம் அல்ல, நம்முடைய பார்வையில் தாமதமாக இருக்கலாம். கர்த்தர் அதை தீவிரமாய் செய்ய அவர் ஏற்ற வேளையில அவர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியிலே பார்க்கும்போது நீங்கள் இந்த 60ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வசனங்கள்லாம் பார்த்தீங்க. 2ஆம் வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பாருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன்னு சொல்லுவார். அது மாதிரி 10ஆம் வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசம் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார். 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வார்த்தை, உன் துக்க நாட்கள்
முடிந்து போம். கர்த்தர் யாருக்கோ பேசிக்கிட்டு இருக்கார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் அடிமைதனம், உன்னுக்கு காணப்படுகிறதான சோர்வுகள், பலவீனங்கள், பலவிதமான காரியங்கள். சின்னவன் என்று சொல்லும்போது மிகப்பெரிய மக்கள் மத்தியிலே அல்லது ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில நான் நிற்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் எல்லாம் இருந்தாலும் கூட கிதியோனை பார்த்து சொல்றார், ஆண்டவரே சொல்றார், நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா மீதியானவரை பார்த்த உடனே என்ன பண்றாரு? பயந்து. அல்லேலூயா. ஆமென். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கிறார், சின்னவனா இருக்கிறார். அட்மாஸ்பியர் எல்லாம் பயங்கரமா இருக்குது. அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ், ஆயுதங்கள், கவசங்கள்லாம் பார்த்தா பயமுறுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள் இப்படிதான், தோற்றங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும், நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, இயேசு பெரியவர். அல்லேலூயா. இங்கே வேதத்துல நாம் பார்க்கும்போது சின்னவன் 1000 பாருங்க, அதுன்னா 1000 சிறியவன் பலத்த ஜாதியம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வேதத்துல 2 மடங்கு, 4 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்குலாம் இருக்கு பாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியவர்களா இருக்கிற உங்களை ஆமென் கர்த்தர் நம்மள கவனமா இருக்கிறார். அதாவது 113ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எடுத்து வாசிங்க, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நினைவா இருக்கிறார், கர்த்தர் யார் மேல கவனமா இருக்கிறார் என்பதை நீங்க கவனிக்கும்படி இந்த வசனத்துல உங்களை நான் கவனத்தை திருப்பும்படி இந்த வசனத்தை சொல்றேன். 113ஆம் சங்கீதம். ஆமென், glory to God. 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் சிறியவனை எங்க இருந்து தூக்குறாரா? புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இது கர்த்தருடைய வேலை, கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிறியவனை அல்லது எளியவர்களை அல்லது நம்ம பார்த்து சொன்னா என்ன சொல்லுவோம்? அவர் ரொம்ப பாவப்பட்டவங்க, அவங்க எளிமையானவங்க, அவங்க ரொம்ப ஏழைங்க, நம்ம அப்படி பார்ப்போம். அல்லது சிலர் பாருங்க, அவங்கள பார்த்தாலே ஒரு பொருட்டா கூட நினைக்க மாட்டோம். எல்லாரும் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தரே இவர்களை கனம் பண்ணும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சிறியவனை அவர் பாருங்க, இந்த நீங்க 3 சில காரியங்கள் நான் சொல்றேன் முக்கியமா. என்னன்னா, ஆமென், சின்னவன், சிறியவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க மேல கான்சியஸா இருக்கிறாராம் கர்த்தர், கவனம் செலுத்துகிறார்னு அர்த்தம். எங்களை விசாரிக்க, எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை கவனிக்க, எங்களை பராமரிக்க யாருமே இல்லை நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சிறியவர்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துகிற தேவனா இருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா, சிறியவர்கள் மீது தலையிடுகிறாராம், இன்வால்மெண்ட். அல்லேலூயா. அதுல என்னன்னா, நீங்க வேதத்தில் நிறைய பார்க்கலாம். ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது சமுதாயம், குடும்பம். நீங்க வேதத்துல நான் சொல்றதெல்லாம் பைபிள் இருக்கு. கர்த்தர் சித்தமான சில காரியங்களை அவன் தியானிக்கலாம். குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், யூஸ்லெஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் கூட கர்த்தர் அவர்களை முதலிடத்துல கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தரே தலையிடுவார். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நமக்கு தலையிட்டு நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா, சிறியவர்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா பெருக செய்கிறார், உயர்த்துகிறார். அல்லேலூயா. இம்ப்ரூவ்மெண்ட், அப்டேட் பண்ணும்படி கர்த்தர் செய்கிறார். நம்ம நினைக்கலாம், நம்ம டெவலப் பண்றதுக்கு, நம்மளை டெவலப் பண்ணி விடுறதுக்கு, நம்மளை உயர்த்துறதுக்கு யாருமே இல்லை, யாருமே தேவையில்லை. கர்த்தரே உனக்கு போதும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. என் இருளை வெளிச்சமாக்குவார், தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கவனிக்கணும். அல்லேலூயா. வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஆமென், கர்த்தர் அவனை உயர்த்தும்படிக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். தரிசனங்களை கொடுத்த அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, பெற்றோரால் நல்ல நேசிக்கப்பட வேண்டிய ஒரு நபர், நல்ல நேசிக்கிற ஒரு பிள்ளைதான். ஆமென், யோசேப்பு. ஆமென். எல்லாரை காட்டிலும் விசேஷமானவன். குடும்பத்துல கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் தரிசனம் தரார். யாருக்கு அந்த தரிசனம் கொடுக்கல? யோசேப்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அல்லேலூயா, யாருக்கு நெருக்கம் கொடுத்தாங்க கடைசியில?
நான் உன்னை பெருக செய்வேன், பெரிய ஆளா மாத்துவேன், பெரிய ஜாதியா மாத்துவேன், உன் கதிரிகளாம் உயர்ந்து இருக்கணும். இதெல்லாம் வரிசையா வார்த்தைகள் வந்த போது கடைசியில யாருக்கு நெருக்கம் வருது பாருங்க. வாக்குத்தத்தம் பெற்றவங்களை, உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க. நல்லா கவனிக்கணும். ஆமென். எப்போது பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொன்னாரோ அப்போது சத்துரு நமக்கு விரோதமாக எழும்புவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அவன் வீட்டிலே பாருங்க, யோசேப்பு, ஆமென், அவன் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை, ஆமென், தகப்பன் பெற்றோர்களால் நேசிக்கப்பட வேண்டிய. அவன் பாத்தீங்கன்னா பிள்ளை காணாத அந்த நேரத்தில் அடிமை தினத்தில் விற்ற போது தகப்பன் அநேக நாட்கள் அழுது புலம்பி சாப்பிடாம, அதனாலே அவர் வீக் ஆயிட்டார் என்றெல்லாம் பைபிள்ல நம்ம வாசித்திருக்கிறோம். சோ அந்த சூழ்நிலை எல்லாம் கூட பாருங்க, ஆமென், நெருக்கத்திலே கூட ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். உலகம் நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கலாம், உலகம் நம்மளை முன்னேற விடாம இருக்கலாம், அல்லது சமுதாயமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உன்னை சுற்றி இருக்க மக்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சிறியவனை, ஹல்லேலூயா, குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். சின்னவன் எப்படியா 1000 ஆகும், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை, நல்லா சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வார். அவர் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய சிச்சுவேஷனுக்கும் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காதுதான். இதுதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் யோசேப்புடைய வாழ்க்கையில. ஆமே, உன் கதிர்களாம் உயர்ந்திருக்குன்னு சொல்றாரு. கடைசியில இவனை தூக்கி குழியில போடுறாங்க, சிறையில போடுறாங்க. நடக்கிறது வித்தியாசமா நடக்குது. ஆண்டவர் தாவீதை கர்த்தர் என்ன பண்றாரு? வனாந்திரத்துல இருந்தவனை தெரிந்தெடுத்து அரசனாய் கர்த்தர் மாற்ற. எல்லாம் தலைகளா மாறுது, உள்டாவா மாறுது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர், ஆமென், அரசனையில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க சமுதாயத்துல அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறாங்களா? உங்களை கொடுமைப்படுத்துறாங்களா? உங்களுக்கு விரோதமா சதி திட்டம் தீட்டுறாங்களா? ஆமென். இதை என்ன அடையாளம் தெரியுமா? என்ன அடையாளம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்ற அடையாளம் இதுதான். கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற போகிற அடையாளங்கள் இதுதான். ஆமென். இதுக்கு நீங்க நிறைய பேர் தெரியாம சோர்ந்து போகிறாங்க, டிப்ரெஷன்ல போறாங்க, ஜெபத்தை விட்டுட்டு வேதத்தை வாசிக்கிறது இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருக்கிறத இன்னும் நாடுங்க, இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய உங்களை விட்டு கொடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள். பல லட்சங்கள் தேவை. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க மூலமாக சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். பொருத்தனை செய்யுங்கள், இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எங்கள் மூலமாக, எங்களுடைய சபையின் மூலமாக சங்கீதத்திலிருந்து மாத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறோம். எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு அந்த சங்கீத ஸ்தோத்திர பலி 150 சங்கீதத்திலிருந்து 1000 ஸ்தோத்திர பலிகள். இதுவரைக்கும் யாரும் அதை அப்படி செய்யல. ஸ்தோத்திர பலி புத்தகங்கள் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆனால் வெறும் சங்கீதத்திலிருந்தே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களுடைய விலாசத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை விடுவதில்லை.